ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா, ரஷ்யா நாட்டை பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். ரஷ்யாவில் 1928லேருந்தே இந்த கான்செப்ட்லாம் இருந்துச்சு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு 1934ல் விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவர் தான் இந்தியாவில் திட்டமிடலுக்கான ஒரு அடித்தளத்தை அமைத்தவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவருடைய பர்த்டேவை தான் நம்ம இந்தியாவினுடைய பொறியாளர் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம், செப்டம்பர் 15. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், இந்திய பொருளாதாரம் திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் 10 ஆண்டு திட்டங்கள் பற்றி அவர் எழுதியிருப்பார். அடுத்து இந்த கான்செப்டை பற்றி யார் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசியிருப்பாங்க 1938. அப்போது இருந்த பீரியட்லேயே அவர் தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஆனால் அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை மற்றும் 2ஆம் உலகப்போர் பீரியடுங்கிறதால அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கும். அடுத்து பாம்பே திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1940. இது மும்பையில் இருக்கிற ஒரு 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த திட்டத்தை பண்ணியிருப்பாங்க. 15 இயர்ஸ் திட்டம் இது. அடுத்து ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அல்லது SN அகர்வால் திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க 1944. இந்த திட்டத்தை காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுவும் 1944 தான். இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். காந்தி அப்படின்னாலே கிராமிய பொருளாதாரத்தை பற்றி தான் பேசியிருப்பார். அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அடுத்து MN ராய் திட்டம். இந்த திட்டம் மக்கள் திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1945 இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கும் இந்த மக்கள் திட்டம். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் திட்டம் சொல்லுவாங்க 1950. இந்த திட்டத்தை சர்வோதய திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காந்தியடிகள் மற்றும் வினோபா பாவேனுடைய கருத்துக்கள் மூலமாக தான் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மட்டுமல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம் தான் இந்த சர்வோதய திட்டம். அடுத்து 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். 1950 திட்டக்குழு அப்படின்ட்டு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதே மூலமாக 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. மொத்தம் 12 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1வது 5 ஆண்டு திட்டம் எந்த வருடத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1951 to 1956. இலக்கு 2.9%. எட்டியது பார்த்திங்கன்னா 3.6%. மாதிரி ஹெரால்டு டூமர் மாதிரி. இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மைக்காக. இந்த 1வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம் பீரியட் 1956 to 1961. இலக்கு 4.5%. எட்டியது பார்த்திங்கன்னா 4.1%. கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். அதனால் இந்த 5 ஆண்டு திட்டமும் வெற்றி அடைந்த திட்டம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. மாதிரி பார்த்திங்கன்னா PC மஹலனோபிஸ் மாதிரி. இந்த 2வது 5 ஆண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். அடுத்து 3வது 5 ஆண்டு திட்டம் 1961 to 1966. இலக்கு 5.6%. எட்டியது 2.8%. இந்த 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். மாதிரி காட்கில் ஃபார்முலா. இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சுயசார்பு அடைதல். 3ஆம் 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சதால் உடனே அடுத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாததால் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் அறிவிச்சிருப்பாங்க 1966 to 69. காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வி காரணமாக இந்த திட்ட விடுமுறை அறிவிச்சிருப்பாங்க. இந்த விடுமுறை காலத்திலும் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கியிருப்பாங்க. வேளாண்மை மற்றும் தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 4வது 5 ஆண்டு திட்டம் வருடங்கள் 1969 to 1974. இலக்கு 5.7%. எட்டியது 3.3% தான் எட்டியிருக்கும். அதனால் இந்த 4வது 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். மாதிரி CELP மாதிரி மற்றும் அசோக் ருத்ர மேனன் மாதிரி. இந்த திட்டத்தில் எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். அடுத்து 5வது 5 ஆண்டு திட்டம் 1974 to 1979. இலக்கு 4.4%. எட்டியது 4.8%. இந்த 5வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். மாதிரி DP தார் மாதிரி. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முக்கியம் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஆண்டு திட்டத்தை ஹரிபிஹட்டோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திட்டத்தை ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே கைவிட்டிருப்பாங்க. அப்போது அந்த திட்டத்தை சுயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1 இயரில் 1978 to 79 பீரியடில் அறிவிச்சிருப்பாங்க. அந்த 5வது 5 ஆண்டு திட்டம் 1 இயருக்கு நீக்கிட்டு இந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. இது ஒரு ஓராண்டு திட்டம். இந்த திட்டம் எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடிசை தொழில் மற்றும்
சிறு தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம் வருடங்கள் 1980 to 1985. இலக்கு 5.2%, எட்டியது 5.7%. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு என்பதே லட்சியம். 5வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அதை ஹரிபிகட்டோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 5வது ஐந்தாண்டு திட்டம். வறுமை ஒழிப்பு என்பதே லட்சியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா அது 6வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 1990. இலக்கு 5.0%, எட்டியது 6.0%. இந்த திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கும். எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக தனியார் துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 7ஆண்டு திட்டம் முடிஞ்ச உடனே அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மத்திய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவனதால் ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓராண்டு திட்டங்களாக 2 ஓராண்டு திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க. 1990 to 91 ஒன்றும் 1991 to 92 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓராண்டு திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் வருடங்கள் 1992 to 97. இலக்கு 5.6%, எட்டியது 6.8%. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். மாதிரி ஜான் மில்லர் மாதிரி. இது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மனிதவள மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கல்வி. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் பீரியடில் தான் எல்பிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்பிஜி அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 to 2002 பீரியடில் இலக்கு 7%, எட்டியது பார்த்திங்கன்னா 5.6%. இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் வருடங்கள் 2002 to 2007. இலக்கு 8%, எட்டியது பார்த்திங்கன்னா 7.2%. இந்த திட்டமும் தோல்வி அடைஞ்சிருக்கும். இந்த திட்டத்தில் எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படிங்கிறத இலக்காக வச்சுருப்பாங்க. அப்புறம் 2012ஆம் ஆண்டு வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும், அது குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம் வருடங்கள் 2007 to 2012. இலக்கு 8.1%, எட்டியது பார்த்திங்கன்னா 7.9%. இந்த திட்டமும் தோல்வி அடைஞ்சிருக்கும். மாதிரி சி ரங்கராஜன் மாதிரி. இது எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017. இலக்கு 8.0%. இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் முடிக்கிறதுக்குள்ளே பாதியிலே நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அடுத்து எந்தெந்த திட்டங்கள்லாம் வெற்றி அடைஞ்ச திட்டங்கள் பார்க்கலாம். 1வது ஐந்தாண்டு திட்டம் 2, 5, 6, 7 மற்றும் 8வது ஐந்தாண்டு திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடைந்த திட்டங்கள். தோல்வியடைந்த திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 4, 9, 10, 11. இது எல்லாமே தோல்வி அடைந்த திட்டங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.